ஈயூல அதாவது யூரோப்பியன் யூனியன் ஒண்ணு கூடி மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூடி கூடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கட்ட சாங்ஷன் என்ன போடலாம்? தடை என்ன விதிக்கலாம்? அப்படிங்கிறது போல ரஷ்யா மேல. ஏன்னா இவங்களாவது அழுத்தங்கள் குடுக்கணும் இல்லையா? அமெரிக்கா தான் எதுவும் சாங்ஷன் போட மாட்றாங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணும்போதெல்லாம் யூரோப்பியன் யூனியனாவது ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா? பைடன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க தினந்தோறும் சாங்ஷன் போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு புதுசா தடை போடுறதுக்கு பேசுறதுக்கு கூட இதா இருக்குதே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால திரும்ப கூடி உட்காந்து பேசிக்கிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா அலசியிருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அனைத்து விதமான எனர்ஜியும் ரத்து பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவுகள். ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, முடிஞ்ச வரைக்கும் போலாண்டும். ஏன்னா போலாண்டோட தூதா அவர்கள்லாம் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது. பகுதிகள் ரஷ்யாவுக்கு கொடுத்துருங்க. சில இடங்கள்ல நம்மளும் கன்செஷன் பண்ண வேண்டியதா இருக்குல்ல அப்படிங்கிற போல பதிவுகள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுபோல அவருக்கு மனசு மாறதுக்கான காரணம் என்ன? 1945ல இனப்படுகொலை நடந்திருக்கு. எங்க மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஓலின் ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தோன்ற பணியில இறங்கிட்டாங்க. ஸோ அந்த பகுதி அவங்க இடத்துக்கு போறாங்க. கன்செஷன் பண்ணிக்கோங்க, இதை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ஒரு வேலை போலாண்டு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டாண்டுக்கு மாறுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. புவியியல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்போட மத்தியில இருக்கக்கூடிய நாடுகள் வேற யாருகிட்ட இருந்து வாங்க முடியாது கேஸ். ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கி ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா அந்த நாடு இயங்கணும் அப்படின்னா வாங்கி ஆகணும். அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். மத்தவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ இப்படித்தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது போல தடை விதிச்சு ரஷ்யா கிட்ட இருந்து எதுவும் வாங்காம இருக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு தடை போட்டுக்கலாமா அப்படிங்கிற போல யோசனையில இருக்கிறாங்க. இதுக்கு ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி எல்லாம் ஒத்துக்குமா அப்படிங்கிறது போல யோசனையில இருக்காங்க. அதாவது சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் எப்படி வருதுன்னா, அது ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாலாம் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்கன்னா, இது இப்போதைக்கு ரஷ்யா மேல இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தடை விதிக்கலாம்னு சொல்லி தடையை வாங்கிடுவாங்க. அவங்க எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆகணுன்றதுக்காக வேற நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிடுவாங்க. இந்த கத்தர் அது போல வழியில இருந்து வாங்கிக்குவாங்க. அவங்க பிரச்சனை இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யாவை நம்பி நம்ம இல்ல அப்படிங்கறது போது இந்த டாரஸ் மிசைல் எல்லாம் கொடுக்குறாங்க. பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும் போது இந்த த்ரூஸ்பா பைப்லைன் அப்புறம் உக்ரைன் எப்படி பைப்லைனை ஸ்டாப் பண்ணாங்க, அது போல நாளை பின்ன அது மேலேயே யூரோப்பியன் யூனியன் இந்த டாரஸ் மிசைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டா நாங்க தான் வாங்கலையே, நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது போல வேற மாதிரி ஏதாவது மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாதான் அந்த நாடுகள்ல வாங்க மாட்டாங்க. வாங்காம இருந்தாதான் வேற பக்கம் கொடுக்குற ரேட்டுக்கு வாங்கிக்க முடியும். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். அதிகமான பணம் கொடுத்து எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்கனாமி அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அது தேவையில்லாம மாறிடும். அந்த டைம்ல அதை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற கேள்விகள் இந்த ஹங்கேரி, ஸ்லோவாக்கியால இருக்கக்கூடிய மக்கள் மனசுல வரதா வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்க போறாங்க? ஒத்துக்க போறாங்களா? இந்த ரஷ்யன் கேஸுக்கு கம்ப்ளீட்டா யூரோப்பியன் யூனியன் வாங்கக்கூடாதுன்னு தடைக்கு ஒத்துக்க போறாங்களா? இல்ல இது வேண்டாம் அப்படிங்கிறது போல நிராகரிக்க போறாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஏன்னா இந்த எக்கனாமிக் அப்படிங்கிறது இந்த போர் சூழல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அவரு? டாரிஃப் போறாரு, 100, 200 போயிட்டு இருக்கிறாரு. என்னதான் பண்றாரு அவர் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட கேள்விகள் வருது இல்லையா? இப்ப ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம், அதாவது பில்லியன் கணக்கா, ட்ரில்லியன் கணக்கான கடன் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள், அதை ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது பட்ஜெட் ஸ்பெண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கட் பண்றதுனால இந்த யூஎஸ் எய்டு இதோட பல விஷயங்களை கட் பண்றதுனால டிராஸ்டிக்கா கடன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. இதைத்தான் நம்ம அந்த டைம்லயே சொல்லியிருப்போம். இந்த அர்ஜென்டினா ஜாவியர் மில்லையை வச்சு வந்து பண்ணா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமியை ஷார்ப்பா எல்லாம் கட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தூக்கி நிறுத்தினார் இல்லையா ஜாவியர் மில்லே அவர்கள். ஸோ அதில் டெஸ்ட் ட்ரையல் பார்த்தாச்சு அர்ஜென்டினால. இப்போ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்காவோட எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைகள்லாம் பெருமளவில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமான காரணம் நாட்டோட கடன். நாட்டோட கடனை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்கும் மண்ணில ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு. இதனாலேயே ஏகப்பட்ட சிக்கல் வரும். அதாவது நாட்டோட கடன் வந்து இப்படி அதிகமா இருந்தது குறைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னும் சில மாசங்கள்ல இதோட பின் விளைவுகள் வரும். இது கம்மி பண்றதுலாம் நல்லதுதான், அதெல்லாம் யாரும் தப்பு சொல்லல. ஆனா இவ்வளவு ஷார்ப்பா ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட பின் விளைவுகள் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம நிறைய தாட்டு புட்டுன்னு செலவு பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா $2 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் இருந்தது இப்போ 1.6 ட்ரில்லியனா கம்மி ஆயிட்டு இருக்குதான். இது போல டெப்ட் வந்து அதிக அளவுல கம்மி ஆயிட்டே இருக்கிறதுனால
ஒரு கட்டத்துக்கு மேல நாடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் இந்த வரிய போட்டு மக்கள் கிட்ட இருந்து வரி அதிக அளவுல வாங்கி இது போல வேலைகள்லாம் நடக்குது. இன்னொன்னு இது போல டாரிஃப் எல்லாம் எல்லா நாடுகளுக்கும் போடுறாங்க இல்லையா? இந்த மெயின் பிரச்சனையே இதுதான். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஏகப்பட்ட கட்ஸ் பண்றதுனால, ஸ்பெண்டிங் கட்ஸ் பண்றதுனால, நாட்டுக்கு வர வேண்டிய வருமானமும் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகிறதுனால, இதோட மிக முக்கியமான பின்விளைவுங்கிறது, நாட்டோட கடன் பத்திரங்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. இது என்ன ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும். இப்போ டாரிஃப்னு சொல்லி எல்லா நாடுகள் மேல போடுறதுனால, அந்த நாடுகளோட பொருளாதாரம்லாம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்குமா, நாளைக்கு நல்லா இருக்குமா, மந்த நிலைமையா இருக்கும். இவர் வேற இப்படி பண்றாரு அப்படிங்கிறது போல யோசனைகள் இருக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம், நாடுகள்லாம் நம்பி அமெரிக்காவோட கடன் பத்திரங்கள் வாங்கணும். சீனா மேல டாரிஃப் போடுறதுக்கான காரணம் போருக்காக, மற்றபடி இந்த வர்த்தக போருக்காக அடங்கி போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அமெரிக்காவோட கடன் பத்திரங்களை சீனா வாங்கணும். ஸோ அப்படி நம்பி வாங்கி வைக்கணும். ஏன்னா சும்மா சும்மா வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும். ஸோ இது போல வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடன் பத்திரங்களை வாங்கணும். வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்தியா நம்ம இருக்கோம்னா கடன் பத்திரங்களை வாங்கி வைக்கணும். ஸோ இது போல வாங்கி வைக்கும் போது டாரிஃப், அதுக்கு தான் அந்த பயம். ஸோ அந்த டாரிஃபை போடுறதுனால அந்த நாடுகளை கடன் பத்திரத்தை வாங்கி வைப்பாங்க. இதனால அமெரிக்காவோட வேல்யூ ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போல வந்து டியூயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டி உருட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சீரமைக்கிறாரு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரொம்ப திறமையா கையாண்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க அனலிஸ்ட் வந்து. ஆனா இன்னும் சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க, இதோட பின்விளைவுகள் இனிமேல் தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பின்விளைவுகள் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் அப்படின்னா மார்ச் 2024ல இந்த பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கும் இல்லையா, அதாவது நம்மளோட செலவீனம் பத்தல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா $236 பில்லியன் தோராயமா, இது கூட சொச்சம் இருக்கலாம். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறாரு தெரியுங்களா இந்த பட்ஜெட் டெபிசிட்டு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $84 பில்லியன் அளவுக்கு அப்படியே ஷார்ப்பாக ரெடியூஸ் பண்ணிக்கிறார். ஸோ இது போல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனால அதிகமான எம்ப்ளாயிஸை கட் பண்ணுறது, யூஎஸ் எய்டு கொடுக்காம இருக்கிறது, வேணுங்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறது, இது போல செய்யறதுனால அமெரிக்காவோட கடன் செலவு, நாடு செலவு பண்ணுறதும் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏகப்பட்ட மக்கள் பாதிப்படைவாங்க. அவங்களோட பொருளாதாரம் எப்படி மீண்டு வருதா இல்லை சிதையுதா அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய மாதங்களை சொல்றாங்க, தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறோம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோ. அமெரிக்கா இந்த நாட்டோக்கு கட் பண்றது, அத்த இந்த யூஎன் ஃபண்ட்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாட்டோக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை கட் பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கான காரணமும், நான் நாட்டோ நாடுகளை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எங்க கிட்ட நீங்க அதிக அளவுல ரிசர்வ்ஸை வாங்க, எங்க நாட்டோட கடன் பத்திரங்களை நீங்க வாங்குங்க. அப்படி வாங்குறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஈரோங்கிறத ஈரோ ஆயிரும். ஏன்னா டாலரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான திறன் ஈரோக்கு தான் இருக்குன்னு மேக்ரான் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதனால ஈரோ இருந்தாதான்னு மாற்றுவீங்க, வேண்டாம் உங்களுக்கு அப்படிங்கிற முடிவுகள் அமெரிக்கா எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ சார்ந்த மிக முக்கியமான முடிவுகள் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். 100 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றது 30ஆம் தேதியோட முடிய போகுது. அதுதான் டெட்லைன். ஸோ இன்னொரு 5 நாள் கிட்ட தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். இது தினந்தோறும் சொல்றது தான் முக்கியமான விஷயம். ஒருவேளை நீங்க இதுக்கு ஒத்துக்கல, இது போல எந்த விஷயத்துக்கு செய்யல அப்படின்னா நாங்க இந்த போர்ல இருந்தே வெளியே போயிரும். அப்படி போறதுனால ஏதாவது ஒரு சிக்கல்னா நீங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, நேட்டோ நாடுகளான நீங்க 5%க்கு நீங்க டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஜிடிபியில கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க ஸ்டெப் அப் ஆகி செலவும் பண்ண மாட்டேறீங்க, சொல்றபடி கேட்கவும் மாட்டேறீங்க அப்படின்னா நாங்க ஏன் உங்களை காப்பாற்றணும்? இன்கேஸ் நீங்க ஏதாவது ஆயுதங்கள் கொடுத்து ஏதோ ஒன்று ஆகுது, எஸ்கலேஷன் ஆகுதுன்னா உங்களை காப்பாற்றவும் வரமாட்டோம் அப்படிங்கிறது போல மிக பெரும் அளவுல முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் நேட்டோல இப்போ இல்லை எப்பவும் சேர முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேட்டோல வந்து ஜாயின் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவே என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட. அதுவே முடியாது அப்படின்னா எப்படி? ஏன்னா போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்திருக்காரு. என்னங்க முடிவு எடுக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள்? இல்லை என்னங்க பேசிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணுங்க. உக்ரைன் மேல தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் கண்டனங்கள் நான் தெரிவிச்சேன். முன்னாள் யூகேவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தார் போரிஸ் ஜான்சன் அவர்கள். இவரோட தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா
துருக்கியில பேச்சுவார்த்தை நடந்தது கிழிச்சு குப்பையில போடுறதுக்கான மிக முக்கியமான காரணமான நபரே இவர்தான் அப்படிங்கிற போல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்க பாருங்க கிரீமியாலாம் உக்ரைன் தான். அதை எப்படி நீங்க ரஷ்யாதுன்னு சொல்லலாம்? இதோட முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. ரொம்ப தவறான முடிவுகள். ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுத்து, ரஷ்யாவ வழிக்கொண்டு வர வைக்கிறதுக்கான வேலையத்தான் அமெரிக்கா பார்க்கணும். அது என்ன உக்ரைனுக்கு அழுத்தங்கள் குடுத்து, உக்ரைனுக்கு ஃபேவர் இல்லாத டெர்ம்ஸ்க்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. அப்படிங்கிற போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து அவரோட கண்டனத்த தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரி ஓகே. உக்ரைனோட இந்த பிரச்சனை தீருமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இப்ப புதுசா இன்னொரு பகுதிய வந்து தயார் பண்ணி தட்டி தேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மால்டோவா. ஸோ இந்த மால்டோவா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம நம்ம ரெடி பண்ணணும். அதுவும் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணணும். அப்படிங்கிறது போல ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் யூரோப்பியன் பீஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது போல அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதிலிருந்து தொகைகள் எடுத்து வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் கூட $9 மில்லியன் அளவுக்கான தொகைய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்திருக்கிறாங்க மால்டோவாக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம வலுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல, அது தொடர்ந்து சீரமைக்கும் பணியில செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மால்டோவாக்கு. யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 197 மில்லியன் செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனா, இப்ப திரும்பவும் 20 மில்லியன் வச்சுக்கோங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சீரமைக்கும் பணியில இறங்கணும். ரெடி பண்ணலாம் அப்படிங்கும்போது ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மால்டோவாக்கு தொடர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை உக்ரைன்ல பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா மால்டோவாலயும் அது பரவும். இந்த டிரான்சிஸ்ட்ரியா மால்டோவா சண்டையும் மிக பெருமளவுல தீவிரமடைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துலயும் போர் நடக்கும் அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்களா இருக்கு. ஸோ அதுக்காக தான் யூரோப்பியன் யூனியன் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ போர் மிக பெரும் அளவுல வெடிக்குது அப்படின்னா அதிக அளவுல அம்யூனிஷன் செல்லிங் வேணும். ஆல்ரெடி ரெயின்மெண்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனையில இருந்தாங்க. இப்ப எஸ்தோனியா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, அம்யூனிஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிய ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல முடிவெடுத்துக்கிறாங்க. இதுல என்னன்னா, நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா, இந்த நேட்டோ நாடுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆர்ட்லரிகள் இருக்கு இல்லையா? அது எல்லா இதுலயும் பொருந்துதா? டிவைஸ்லயும் பொருந்துதா? காமனான ஸ்டாண்டர்டா, காமனான ஆர்ட்லரிய உருவாக்குவீங்களா? இல்ல எப்படி? இதுவும் வேரியேஷன் இருக்குமா? அ செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டு இவங்க மாறுவாங்களா? இல்ல எப்படி? அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ அந்த வெரைட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு இதுக்கு தயாரிப்பாங்களா? இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு அம்யூனிஷன் தான் இது எதுல போட்டு வெடிச்சாலும் வெடிக்கும் அப்படிங்கிறது போல இவங்க செய்வாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த ஆர்ட்லரி செல்கள் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? உக்ரைனுக்கு சத்தியம் பண்ணி குடுத்தது இன்னி வரைக்கும் டெலிவரி முழுசா பண்ண மாரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல திரும்ப திரும்ப இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா போர் நெருங்கிட்டாங்கன்னா அப்புறம் அதிக அளவுல அம்யூனிஷன் தேவை. அப்புறம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போருக்கு ரெடியா ஆறீங்கன்னு தெரியும்ல. அப்ப இருந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, மலை போல குமிச்சு வச்சிருக்கலாம்ல. அப்படின்ற ஒரு கேள்விகள் திருப்பி கேட்டாங்கன்னா, என்ன பண்றது? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ட்ரம்ப் அவர்களோட அழுத்தத்தின் காரணமாக இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாரும் ரஷ்யாவோட இணக்கமா போயிருவாங்களா? இல்ல பிரச்சனை வெடிக்குமா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். அப்படியே இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மிக பெரும் பிரளயம் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி பதிவெல்லாம் அதை பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னா, யூகே, அமெரிக்காக்காக செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய களத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கு. இஸ்ரேல் நம்மளுக்கு ஆதரவா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இது மிடில் ஈஸ்ட், இந்தியா இந்த சைடுல இருக்கக்கூடிய முழு பிராண்ட்டுக்கும் பிரச்சனையா மாறிடுமா? ஏன்னா யமன் ஹவுதிஸோட சவுதி அரேபியா, யுஏஇ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட் வார்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஈரானோட அமெரிக்கா போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நேரடியா அமெரிக்கா இறங்குமா இல்ல என்ன எதுங்க தெரியல. இப்போ எங்க கூட வாங்க, இது போல மிடில் ஈஸ்டுக்கு ஒரு போர் நடக்குது அப்படின்னா யாராவது வருவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இது போல நம்ம கிட்ட கூப்பிட்டாங்க. ஈராக் வரல அமெரிக்கா. நம்ம பார்லிமெண்ட்ல கேட்கும்போது இல்ல அப்படிங்கிறது போல சொன்னதுனால நம்ம ராணுவ வீரர்கள் அனுப்புறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. இப்போ இங்க மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கும்போது இங்க பத்த வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் இணைஞ்சு செயல் பண்ணீங்க பாரு. துருக்கி ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. நீங்க வாங்க நம்மலாம் ஒண்ணா சேர்ந்து இந்த பிராந்தியத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது போல கை கோர்க்கறதுக்காக இந்த இடத்துல கிள்ளி விட்டுருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்லயும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வதந்திகள் தான். இது போல பலரும் பல கற்பனைகள்ல அவங்களோட யோசிக்கிறத சொல்லுவாங்க. பட் ஆனா எல்லா வகையிலும் யோசிக்கிற தப்பு இல்லைல்ல. ஏன்னா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வாயிலே இது போல யூகேக்கும் அமெரிக்காக்கான் தான் இது போல தீவிரவாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? இதுல என்ன ஒரு பீதி பேதியை ஏற்படுத்துது அப்படின்னா, இத்தனை நாளா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய நல்லா கொளுத்தி போட்டு நல்லா வெடிக்க வச்சுட்டு,
அமெரிக்கால ஒரு ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்றாரு, உக்ரைன்ல இருக்கக்கூடிய முழு வளங்களையும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல, பாதி வேணும் அப்படிங்கிறது போல கையெழுத்து போடுறாரு. இப்ப அதே போல வந்துன்னா ரஷ்யா கிட்டயும் மினரல் டீலுக்காக ஒப்பந்தங்கள் போட்டு கையெழுத்து போடுறதுக்கு பார்க்குறாங்க. இப்ப இதே போல ஒரு சூழ்நிலை நாளைக்கு நம்மளுக்கு வராதா? ஏன்னா, நம்ம நாட்டுல 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஆயில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு 20, 30 நாள் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த செய்திய நான் கேட்டு. ஆயில் இருக்கு. நான் யார கேட்டுங்க கண்டுபிடிக்கிறீங்க? அமைதியா தான் இருக்க மாட்டீங்களா? அதுவும் இல்லாம லித்தியம் வேற கண்டுபிடிக்கிறேன் நாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா இங்க வளங்கள் ஏகப்பட்டது இருக்குது போல தெரியுது ஏதோ அமெரிக்காக்கு. ஒருவேள நாளைக்கு இங்க போர் பெருமளவுல நடந்து, இங்க பிரச்சனை முடியிற மாரி தெரியல. ஆனால இந்தியா நீ வா உனக்கு 50% எனக்கு குடுத்துரு. பாகிஸ்தான் நீ வா உனக்கு 50% எனக்கு குடுத்துரு அப்படிங்கிறது போல, இரு நாடுகள் கிட்டயும் டீல் போடுறதுக்கு ஏதாவது இந்த பிரகாஷ் ராஜ் ஸ்டைல்ல ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரா ட்ரம்ப் அவர்கள்? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்னு போய் அவர்கிட்ட கேட்டா அந்த நிலத்தையே எழுதி வாங்கிக்குவாங்க இல்லையா? ஸோ அதுபோல இவர் ஏதாவது கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாரா? ஐடியா வச்சுக்கிறாரா? அப்படிங்கிற சந்தேகங்கள் பயிரெல்லாம் புளி கரைக்குது. நம்மளுக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க இருக்கோ தெரியலையே கடவுளே! இன்னும் இந்த உலகம் என்னலாம் பார்க்க இருக்குன்னு தெரியலையே! அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இந்த உலக நாடுகள் எடுக்க போறாங்க? எந்தெந்த இடங்கள்ல போர் வெடிக்க போது? பிரச்சனைகள் வெடிக்க போது? இல்ல எல்லாரும் அமைதியா பேசி சுமூகமான முடிவுகள் எடுத்துக்குவாங்களா? என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.